கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக அறக்கட்டளை பணிகளை தாயகத்தில் மேற்கொண்டு வரும் எமது பூமணி அம்மா அறக்கட்டளை மூலம் இன்றைய தினம் மானிப்பாயை சேர்ந்த அமரர்களான திருமதி பொன்னுத்துரை ராசம்மா தம்பதிகள் அமரத்துவம் அடைந்த நினைவு தினத்தை முன்னிட்டு 1,20,000 ரூபாயில் நுவரெலியாவில் கந்தபலை மெதடிச பாடசாலை மண்டபத்தில் இரண்டாம் கட்டமாக தெரிவு செய்யப்பட்ட 20 குடும்பங்களுக்கு 5 கிலோ அரிசி 5 கிலோ மாவு அடங்கலாக 2,250 ரூபாய் பெறுமதியான பொதிகளை வழங்கி வைத்துள்ளோம். நேற்றைய தினம் முதல் கட்டமாக இரத்தினபுரி மாவட்டத்தில் கல்லெல்ல கிராமத்தில் முதற்கட்டமாக தெரிவு செய்யப்பட்ட 25 குடும்பங்களுக்கு 5 கிலோ அரிசி 5 கிலோ மாவு அடங்கலாக 2,250 ரூபாய் பெறுமதியான பொதிகளை வழங்கி வைத்த நிலையில் இன்று இங்கு பொதிகளை வழங்கி வைத்துள்ளோம். இதற்காக நிதி வழங்கிய அமெரிக்காவில் வசிக்கும் அமரர்கள் பொன்னுத்துரை ராசம்மா தம்பதிகளின் பிள்ளைகளுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவர்கள் இன்று நேற்று அல்ல, கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக பல்வேறு உதவிகளை தொடர்ச்சியாக செய்து வருபவர்கள். குறிப்பாக வாழ்வாதார உதவிகள், குழாய் கிணறு, கல்விக்கான உதவிகள், உலர் உணவுக்கான உதவிகள் என்று பல உதவிகளை தொடர்ந்து செய்து வரும் இந்த குடும்பத்தினருக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தாயக மக்கள் சார்பில் தெரிவிப்பதுடன் இக்குடும்பத்தினர் சிறந்த ஆரோக்கியத்தோடு சகல நலன்களும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இத்தோடு அமரர்கள் பொன்னுத்துரை ராசம்மா தம்பதிகளின் ஆன்ம சாந்திக்காக இறைவனை வேண்டுகின்றோம். பூமணி அம்மா அறக்கட்டளையின் மூலம் தொடர்ச்சியாக எமக்கு நிதி உதவிகளை பெற்று தந்து கொண்டிருக்கும் நன்கொடையாளர் பூமணி அம்மா அறக்கட்டளையின் கனடா செயற்பாட்டாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். 11 வருட காலமாக பூமணி அம்மா அவர்களுடைய அறக்கட்டளை கூடாக நிறைய எங்களுடைய இலங்கை புலம்பெயர்ந்த தமிழர்களாக இருந்தாலும் கூட எங்களுடைய இலங்கை மக்களுக்காக நிறைய உதவிகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் இவ்வருடம் கடந்த முதலாவது கட்டமாக மானிப்பாய் அங்கு தெரிவு செய்யப்பட்ட மானிப்பாய் அங்கு பிறப்பிடமாக கொண்ட இவர்கள், அதாவது குறிப்பாக பொன்னுத்துரை ராசம்மா தம்பதிகள் அமரத்துவம் அடைந்தவர்கள். இருந்தாலும் கூட அவர்களது நினைவு நாளையொட்டி அவர்களுடைய பிள்ளைகள் இவர்கள் செய்த தான தர்மங்களை இன்று வரையிலும் முன்னெடுக்கின்றோம். எமது தமிழர்களாக நாங்கள் பெருமைப்பட வேண்டிய ஒரு முன்னுதாரணமான செயற்பாடாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் எமக்காக சில உலர்ணவு பொதிகளை வழங்குவதற்காக இங்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களை வரவேற்றுக் கொள்ளும் முக்கியமாக எனது அருமை நன்றி சசி அவர்கள் இந்த தருணத்தில் இல்லாது இருந்தாலும் கூட அவர்களுடைய கணவர் தொடர்ச்சியாக இந்த செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றார். எனவே அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு முதலாவது விடயமாக பொன்னுத்துரை ராசம்மா அவர்களுக்கு அவர்களுடைய ஆத்ம சாந்திக்காக ஒரு நிமிடம் மௌன அஞ்சலியை செலுத்திவிட்டு நிகழ்வுக்கு செல்லலாம் என நினைக்கின்றேன். வருகை தந்திருக்கிற எல்லாருக்கும் இந்நேரம் வணக்கம். இந்த புதிய ஆண்டுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. அந்த அடிப்படையில உங்க எல்லாருக்கும் பூமணி அம்மா அறக்கட்டளையின் கூடாக எங்களுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மானிப்பாயை சேர்ந்த திருமதி பொன்னுத்துரை ராசம்மா தம்பதிகளினுடைய நினைவு நாளையொட்டு இந்த உலருணர்வு பொதிகள் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில முதலாவது நிகழ்வாக பொன்னுத்துரை ராசம்மா தம்பதிகள் அவர்களுக்கு எங்களுடைய ஒரு நிமிட மௌனஞ்சலியை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சேவையே உன் சேவை,
நம் மக்களின் வாழ்க்கையினை செப்பனிட்ட ஒரு வாழ்க்கையாக மேம்படுத்துவதற்காக கடந்த 11 வருட காலமாக பூமணி அம்மா அறக்கட்டளையானது தன்னுடைய அறப்பணிகளை தாயகத்தில் மேற்கொண்டு வருகின்றது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் மானிப்பாயை சேர்ந்த திருமதி பொன்னுத்துறை ராசம்மா தம்பதிகளின் நினைவாக 1,20,000 ரூபாய் நிதியில் தெரிவு செய்யப்பட்ட 45 குடும்பங்களுக்கு 2 பிரதேசங்களில் இந்த உணர்வு பொதிகள் வழங்கும் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அந்த அடிப்படையில் முதலாவது கட்டமாக இன்று ஐக்கிய பெந்தகோ சபை சௌமியபுரம் கல்லெல்லையில் ரத்தினபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ள இவ்விடத்தில் 25 குடும்பங்களுக்கு 5 கிலோ அரிசியும் 5 கிலோ மாவும் 2,250 ரூபாய் பெறுமதியில் உணர்வு வழங்கி வைக்கும் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. இந்த விடயத்துக்காக தங்களுடைய நிதிகளை வழங்கி உதவி புரிகின்ற அவர்களுடைய பிள்ளைகள் அமெரிக்காவில் வாழ்கின்றார்கள். அவர்கள் இத்தகைய தருணத்தில் இத்தகைய உதவிகளை செய்வதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்தும் பூமணி அம்மா அறக்கட்டளைக்காக பல்வேறு வழிகளில் தங்களுடைய நன்கொடைகளை நிதி திரட்டும் செயற்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற கனடா செயற்பாட்டாளருமான ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இங்க வருகை தந்திருக்கிற எல்லாருக்கும் இந்நேரம் வணக்கம். இந்த புதிய ஆண்டுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. அந்த அடிப்படையில உங்க எல்லாருக்கும் பூமணி அம்மா அறக்கட்டளையின் கூடாக எங்களுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மானிப்பாயை சேர்ந்த திருமதி பொன்னுத்துறை ராசம்மா தம்பதிகளினுடைய நினைவு நாளையொட்டு இந்த உணர்வு பொதிகள் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில முதலாவது நிகழ்வாக பொன்னுத்துறை ராசம்மா தம்பதிகள் அவர்களுக்கு எங்களுடைய 1 நிமிட மௌனஞ்சலியை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சேவையே உன் சேவை. நம் மக்களின் வாழ்க்கையினை செப்பனிட்ட ஒரு வாழ்க்கையாக மேம்படுத்துவதற்காக கடந்த 11 வருட காலமாக பூமணி அம்மா அறக்கட்டளையானது தன்னுடைய அறப்பணிகளை தாயகத்தில் மேற்கொண்டு வருகின்றது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் மானிப்பாயை சேர்ந்த திருமதி பொன்னுத்துறை ராசம்மா தம்பதிகளின் நினைவாக 1,20,000 ரூபாய் நிதியில் தெரிவு செய்யப்பட்ட 45 குடும்பங்களுக்கு 2 பிரதேசங்களில் இந்த உணர்வு பொதிகள் வழங்கும் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அந்த அடிப்படையில் முதலாவது கட்டமாக இன்று ஐக்கிய பெந்தகோ சபை சௌமியபுரம் கல்லெல்லையில் ரத்தினபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ள இவ்விடத்தில் 25 குடும்பங்களுக்கு 5 கிலோ அரிசியும் 5 கிலோ மாவும் 2,250 ரூபாய் பெறுமதியில் உணர்வு வழங்கி வைக்கும் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. இந்த விடயத்துக்காக தங்களுடைய நிதிகளை வழங்கி உதவி புரிகின்ற அவர்களுடைய பிள்ளைகள் அமெரிக்காவில் வாழ்கின்றார்கள். அவர்கள் இத்தகைய தருணத்தில் இத்தகைய உதவிகளை செய்வதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்தும் பூமணி அம்மா அறக்கட்டளைக்காக பல்வேறு வழிகளில் தங்களுடைய நன்கொடைகளை நிதி திரட்டும் செயற்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற கனடா செயற்பாட்டாளருமான ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இங்க வருகை தந்திருக்கிற எல்லாருக்கும் இந்நேரம் வணக்கம். இந்த புதிய ஆண்டுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. அந்த அடிப்படையில உங்க எல்லாருக்கும் பூமணி அம்மா அறக்கட்டளையின் கூடாக எங்களுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மானிப்பாயை சேர்ந்த திருமதி பொன்னுத்துறை ராசம்மா தம்பதிகளினுடைய நினைவு நாளையொட்டு இந்த உணர்வு பொதிகள் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில முதலாவது நிகழ்வாக பொன்னுத்துறை ராசம்மா தம்பதிகள் அவர்களுக்கு எங்களுடைய 1 நிமிட மௌனஞ்சலியை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
நன்றி. சேவையே உன் சேவை. நம் மக்களின் வாழ்க்கையினை செப்பனிட்ட ஒரு வாழ்க்கையாக மேம்படுத்துவதற்காக கடந்த 11 வருட காலமாக பூமணியம்மா அறக்கட்டளையானது தன்னுடைய அறப்பணிகளை தாயகத்தில் மேற்கொண்டு வருகின்றது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் மானிப்பாயை சேர்ந்த திருமதி பொன்னுத்துறை ராசம்மா தம்பதிகளின் நினைவாக 1,20,000 ரூபாய் நிதியில் தெரிவு செய்யப்பட்ட 45 குடும்பங்களுக்கு 2 பிரதேசங்களில் இந்த உணர்வு பொதிகள் வழங்கும் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அந்த அடிப்படையில் முதலாவது கட்டமாக இன்று ஐக்கிய பெந்தகோஸ்து சபை சௌமியபுரம் கல்லெல்லையில் ரத்தினபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ள இவ்விடத்தில் 25 குடும்பங்களுக்கு 5 கிலோ அரிசியும் 5 கிலோ மாவும் 2,250 ரூபாய் பெறுமதியில் உணர்வு வழங்கி வைக்கும் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. இந்த விடயத்துக்காக தங்களுடைய நிதிகளை வழங்கி உதவி புரிகின்ற அவர்களுடைய பிள்ளைகள் அமெரிக்காவில் வாழ்கின்றார்கள். அவர்கள் இத்தகைய தருணத்தில் இத்தகைய உதவிகளை செய்வதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்தும் பூமணியம்மா அறக்கட்டளைக்காக பல்வேறு வழிகளில் தங்களுடைய நன்கொடைகளை நிதி திரட்டும் செயற்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற கனடா செயற்பாட்டாளருமான ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இங்க வருகை தந்திருக்கிற எல்லாருக்கும் இந்நேரம் வணக்கம். இந்த புதிய ஆண்டுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. அந்த அடிப்படையில உங்க எல்லாருக்கும் பூமணியம்மா அறக்கட்டளையின் கூடாக எங்களுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மானிப்பாயை சேர்ந்த திருமதி பொன்னுத்துறை ராசம்மா தம்பதிகளினுடைய நினைவு நாளையொட்டு இந்த உணர்வு பொதிகள் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில முதலாவது நிகழ்வாக பொன்னுத்துறை ராசம்மா தம்பதிகள் அவர்களுக்கு எங்களுடைய 1 நிமிட மௌனஞ்சலியை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சேவையே உன் சேவை. நம் மக்களின் வாழ்க்கையினை செப்பனிட்ட ஒரு வாழ்க்கையாக மேம்படுத்துவதற்காக கடந்த 11 வருட காலமாக பூமணியம்மா அறக்கட்டளையானது தன்னுடைய அறப்பணிகளை தாயகத்தில் மேற்கொண்டு வருகின்றது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் மானிப்பாயை சேர்ந்த திருமதி பொன்னுத்துறை ராசம்மா தம்பதிகளின் நினைவாக 1,20,000 ரூபாய் நிதியில் தெரிவு செய்யப்பட்ட 45 குடும்பங்களுக்கு 2 பிரதேசங்களில் இந்த உணர்வு பொதிகள் வழங்கும் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அந்த அடிப்படையில் முதலாவது கட்டமாக இன்று ஐக்கிய பெந்தகோஸ்து சபை சௌமியபுரம் கல்லெல்லையில் ரத்தினபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ள இவ்விடத்தில் 25 குடும்பங்களுக்கு 5 கிலோ அரிசியும் 5 கிலோ மாவும் 2,250 ரூபாய் பெறுமதியில் உணர்வு வழங்கி வைக்கும் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. இந்த விடயத்துக்காக தங்களுடைய நிதிகளை வழங்கி உதவி புரிகின்ற அவர்களுடைய பிள்ளைகள் அமெரிக்காவில் வாழ்கின்றார்கள். அவர்கள் இத்தகைய தருணத்தில் இத்தகைய உதவிகளை செய்வதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்தும் பூமணியம்மா அறக்கட்டளைக்காக பல்வேறு வழிகளில் தங்களுடைய நன்கொடைகளை நிதி திரட்டும் செயற்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற கனடா செயற்பாட்டாளருமான ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.